எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது நான் வந்திருக்கக்கூடிய இடம் வந்து தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு கோவிலுங்க. காங்கேயம் வட்டத்தில் ஊதியூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய பொன்னூதி மாமலை மிக முக்கியமான வரலாற்று ஸ்தலம் இது. இப்போ நம்ம அதுக்கு தான் பயணம் பண்ண போகிறோம். படிக்கட்டுக்கு முன்னால் நிற்கிறோம். இப்போ காலையில் 7:30 மணி. இங்கே காலை உணவு முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே மேலே போய் இதனுடைய வரலாற்று சிறப்புகளையுமே பல்வேறு இடங்களையும் நாம் பார்க்கலாங்க. இப்போ காலை டிஃபன் நான் முடிச்சுக்கலாம் வாங்க. பாருங்க, காலையில் 7:30 இல்லை 7:15 தான் இதுங்க. மேலே போகும்போது ஒன்றுமே கிடைக்காது சாப்பிட்றதுக்கெல்லாங்க. ரொம்ப தூரம் போகணும், நடந்து உள்ள குகையெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் காட்ட போகிறோங்க. அதனால் இப்போ சாப்பிட்டு மேலே போயிட்டா இது தூக்கிட்டு போகிற வெயிட்டெல்லாம் கம்மியாக இருங்க. அவங்க வயிற்றுக்குள்ளேயே வெயிட்டை வச்சுக்கலாம். அதனால் போயிட்டு வந்து அப்புறம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாங்க. அதனால் இப்போவே சாப்பிட்டு கிளம்புறோம். எங்கள் அக்கா புள்ள இட்லியெல்லாம் கொண்டு வந்துருக்காளுங்க. இதே உங்கள் அக்கா புள்ள கொண்டு வந்தானா நீ கரெக்டாக சொல்லிருக்கீங்க. எங்கள் அக்கா புள்ள கொண்டு வந்துக்காட்டி அதை பற்றி சொல்லவே இல்லை. அதான் பாரு காட்டியாச்சு வீடியோ. காட்டிட்டு எங்கள் அக்கா புள்ளைன்னு சொல்லணும்ல. ஆமாம், பத்மா தான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறா அப்படிங்க. நான் வந்து மத்தியானத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்க எங்கள் அக்கா புள்ள எனக்கு பூரி பிடிக்குன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு 12 மணி சுட்டு மசாலா இதெல்லாம் கொண்டு வந்துருக்காளுங்க. தூங்கவே இல்லை, வெடி அது சுட்டுருக்குற அப்படி பூரி. உங்களுக்கு அவசரத்தை பாரு, போடவே இல்லை ஒருத்தர் இட்லியை. சரி சாப்பிட்டுலாங்களா? எல்லாம் சாப்பிட்டு பிடிச்சாச்சுங்க. உடனே தண்ணி பிஸ்கட்டெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் நடந்து போகணுங்க. போகிற வழியிலலாம் குகைங்க சின்னதும் பெருசுமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு போகிறக்கு லேட் ஆகுங்க. அப்படியே போக போக எல்லாம் பார்த்துட்டே போகலாங்க. இப்போது மேலே போகிறக்கு ஆரம்பிக்கிறேங்க. சரி போகலாங்களா? வாங்க போகலாம், வாங்க நீங்களும் வாங்க. நடக்க முடிஞ்சவங்க வாங்க, நடக்க முடியாதுங்க அங்கேயே உட்காந்து பாருங்க. நாங்கள் போகிறது இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டே போகிறோம். படியேறி வந்தக்கே மூச்சு வாங்குது. நெத்து குத்துலாம் இருக்கவும் நாக்கு தள்ளுது. இதுக்கு இந்த 4 படிக்கு நாக்கு தள்ளிச்சுனா 4 படி அங்கே போகிறேங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் படியேறி மேலே வந்தாச்சுங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து 1100 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட உத்தண்ட வேலாயுத சாமி திருக்கோவிலுங்க. இங்கே முருகப்பெருமாள் குடியிருக்கிறாரு. குறிஞ்சி நிலத்தில் குடியிருந்துட்டு முல்லை நிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய அந்த முருகப்பெருமானை நம்ம தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ நம்ம கிடைக்கல. நட திறக்கலைங்க. 9 மணிக்கு மேலே தான் வருவாங்களாமா. அதனால் நம்ம திரும்ப அந்த சித்தர் குகைக்கெல்லாம் போயிட்டு திரும்ப வர்றபோது முருகப்பெருமானை தரிசிக்கலாங்க. இப்போ முதலாக தம்புரான் செட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு சித்தர் மகான் வாழ்ந்த இடத்துக்கு போகிறோங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரம்மாளுக்குங்க என்னோடய அக்கா பிள்ளைக்குமே இந்த மரத்தை பார்த்தோன்னே இங்கேயே நின்ட்டாங்க. ஏன்னா அவங்க சின்ன பொண்ணுகளாக இருக்கிற போது இந்த மரங்களில் வந்து இந்த இலையிலெல்லாம் பொறிச்சு அரப்பு செஞ்சுருக்குறாங்க. இது என்ன தெரியுங்களா? மரம் ஊஞ்ச மரம்னு பேருங்க. இன்னொரு பேர் அரப்பு மரம். இந்த மரத்தினுடைய இலையிலெல்லாம் பொறிச்சு காய வச்சு இடித்து அதைத்தான் தலைக்கு அரப்பாக பயன்படுத்துகிறாங்க. பச்சரப்பா போட்டு ஆட்டி அம்மையெல்லாம் வந்தால் இந்த குழுகுலுன்னு இருக்குங்க. குழுகுலுன்னு இருக்கிறதுக்கு வேண்டி பச்சரப்பா போட்டு ஆட்டி குளிப்பாங்க. அம்மை வந்துச்சுன்னா குளிச்சது இதை சூடெல்லாம் குறைஞ்சிருங்களாமா. பச்சரப்பு இன்னும் ஷாம்பு விட நுர விரும்பாருங்க. அவ்வளோ இதாக இருக்குது. நகர்ப்புற இருக்கிறவங்க இந்த மரத்தையே பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுங்க. ஆனால் கிராமப்புறங்கள் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் எல்லாத்துக்குமே தெரியும். முதல்ல எல்லா பகுதியிலையுமே வேலி ஓரங்களில் இந்த மரம் இருந்ததுங்க. அந்த உயிர் வேலியெல்லாம் அழித்து கம்பி வேலி வந்தது இல்லைங்களா, அதுக்கப்புறம் இந்த மரம் எல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த மரமெல்லாம் நிறைய இருக்குதுங்க. என்ன எல்லாம் பூட்டி வச்சுக்குதுங்க. கோயில்னா பூட்டிக்குது ஒருத்தருமே. போன வாட்டி வந்தபோது இருந்தார். 10 மணிக்கு அமாவாசை பௌர்ணமி நாள்லாம் நேரத்துலேயே வந்துடுவாங்க பூசாரிகம். ஆமாங்க. அப்புறம் மற்ற நாளுங்கிற போது இங்கே பக்தர்களுடைய வருகை குறைவாகத்தான் இருக்கு. இது வந்து இது என்ன குகைங்க? இப்போ நான் முன்னால் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க கொங்கண சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தருடைய முதன்மை சீடரான தம்பிரான் சித்தருடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடம். இதுக்குள்ள உட்கார்ந்து இந்த இடத்த நான் பலமுறை வந்திருக்கிறோம். வந்து உள்ளேயே உட்காந்து தரிசனம் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கும் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைக்கி. நம்ம இனி அடுத்த ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. போயிட்டு வந்து அதை பார்க்கலாங்க.
அந்த பக்கம் குகை இது இருக்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் பாருங்க, இது பெரிய ஒரு பாறைங்க. இந்த பாறையை ஒட்டியே இப்படி இந்த வந்தீங்கன்னா ஒரு இதா இதுக்குள்ள இதோட உட்காந்து தம்புரான் சித்தர் வந்து இந்த இடங்கள்லதே தியானம் பண்ணி தியானம் பண்ண இடம். அவர் இதுக்குள்ளே இங்கேயே வாழ்ந்து இங்கேயே மறைஞ்சிட்டாரு. ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாருங்க. அவர் ஜீவ சமாதி இடத்த நம்ம பார்த்துருக்குறோங்க அந்த இடத்துல பக்கத்தில். இதுக்குள்ளேயும் உட்காந்து தியானமெல்லாம் பண்ணலாங்க. ஆமாம். இப்போ பூட்டிக்கிறதுனால நம்மளுக்கு இல்லை. இந்த 2 பக்கம் பாருங்க, அழகாக 2 பாறை, சென்டரில் குகையாடு இந்த பக்கம். இது எல்லாமே செல்வி புதற்காடுன்னு சொல்லுவாங்க. முல்லை நிலத்தினுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய குறிஞ்சி நிலம். இது சின்ன சின்ன குறிஞ்சி நிலங்கள். இந்த குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் பூராமே புதற்காடுகள். வேளா மரம், ஊஞ்ச மரம், வெள்ளை வேளா மரம், இது மாதிரி மரங்கள் இருக்கக்கூடிய இப்போ அடர்ந்து அப்புறம் புதர்கள், நிறைய புதர்கள் இருக்குது. இந்த வருஷைக்கு மழை கம்மிங்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் வாடுன மாதிரி. ஆமாம். இன்னும் மேலே போகலாங்க. இது ரொம்ப 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 அருமையான இடம், ரொம்ப அமைதியான இடம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த இடங்களெல்லாம் நம்ம பார்த்தே ஆகணும். அது மாதிரியான இடங்கள். குகை வேறு பூட்டி வச்சுட்டாங்க, அதனால் முன்னாடியே உட்காந்து ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணியாச்சுங்க. நீ அடுத்த இடத்துக்கு போக வேண்டியதானுங்க. போலாமா பத்து? இப்போது நம்ம இந்த பொன்னூதி மாமலையினுடைய மேல் பகுதிக்கு வந்துட்டோமுங்க. இப்போது தம்புரான் செட்டினுடைய குகையும் அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்க இடத்தையும் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்ததான் இனி நான் போகக்கூடிய இடம் வந்து கொங்கண சித்தர் வந்து தவம் புரிஞ்ச இடமுங்க. அதுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரெக்கிங் நான் போகணும் காடலுக்குள்ளே. இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன ட்ரெக்கிங்கு. அந்த ட்ரெக்கிங் நான் போகிறோம். வாங்க எல்லாருமே அமைதியாக பயணிக்கலாம் வாங்க. இந்த காட்டுக்குள்ளே நடக்கிறதேங்க தனி ஒரு சுகம்தான். பூரா பாறைகோ, சைடில் பூரா புதர் செடிகோ, வரபோதே எல்லாம் ஓஞ்சி வச்சுங்க. ஒவ்வொருத்தருக்கு வேர்வை ஒழுகிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. இப்படி சித்த பாறையில் வேணும் உட்காருங்க. பாறையில் போயிடலாமா? ஒரு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு சீக்கிரம் வழி பிடிச்சிருக்கு. காற்றும் நல்லா விசு விசு விசுன்னு அடிக்குது. ஆமாம், காற்று மடிக்குது. அப்படி இதமாக இருக்குது காற்று அடிக்கிறது. மூலிகைமான சூப்பர். ஆமாம். இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குதுங்களா? உட்காந்துட்டு இருந்தோம்னா கரெக்டாக வெயில் போய் மாட்டிக்குவோம். பின்பக்கமெல்லாம் பாருங்க, பாறையோ சுற்றி எல்லாம் பாறை குன்றுங்க, பெரிய பெரிய பாறைகள். அப்படி ஒரு பார்க்குற கண்கொள்ளா காட்சிங்க. அங்கே பாரு, நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பெரும் நிலப்பரப்பு. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பவர் ஸ்ப்ரேயர் ஓடிட்டு இருக்குதுங்க தோட்டப்பகுதிகளில். பவர் ஸ்ப்ரேயர் உங்களுக்கு உடனே அந்த ஞாபகம் வந்துருச்சு. அது பவர் ஸ்ப்ரேயர் ஞாபகம். ஆமாம். அப்புறம் என்ன பண்ணுறது? ஆமாம். எந்த இலையை பிடிங்கி மோந்து பார்த்தாலும் மணந்த ஒரு இலை மோந்துவார். வேறு இந்த வழி தான் விநாயகர் கோயிலுக்கு போகிற வழியாக இருக்குமோ? இந்த வழி என்ன போகுது இருக்குது ஒரு வழி. ஒரு வழி தான் போகிறோம் நம்ம. இந்த வழி தானா? ஆமாம். நான் ஏதோ இப்படி இறங்குறதாட்டக்குது சுட்டிக்கிறேன். இந்த நேற்று கொத்தெல்லாம் ஏறணும். இந்த காடுகள் அப்படிங்கிறதுங்க நமக்குண்டான சொத்து மட்டும் இல்லைங்க, நம்ம வருங்கால தலைமுறைக்கான சொத்தும் கூட. அதனால் காடுகளுக்குள்ளே நாம் பயணம் பண்ணுற போது பக்தர்களோ இல்லை ஆர்வம் மிகுதியில் இந்த காடுகளுக்குள்ளே நடக்கிறவங்களோ யாருவாக இருந்தாலுமே இது மாதிரியான பிளாஸ்டிக் பாட்டில் போடுறது அப்படிங்கிறது, இல்லை பிளாஸ்டிக் கேரி பேக்கு, பிளாஸ்டிக் பொருள்கள் அப்படின்னு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப தவறானதுங்க. ஏன்னா இந்த காடுகள் மலைகள் அப்படிங்கிறத பாதுகாத்தான் நம்ம வருங்கால தலைமுறைக்கு தேவையான காற்று, சுத்தமான தண்ணி அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்கும். அதனால் நம்ம தான் இந்த விழிப்புணர்வோடு இருந்துட்டு இதையெல்லாம் பாதுகாக்கணும். அங்கே பாருங்க, பாறை மேலே இங்கே போய் உச்சியில் கொஞ்சம் பேர் உட்காந்துக்கிறாங்க. நாங்கள் தான் முதல்ல வந்துருக்குறோன்னு பார்த்தா அங்கேயே தவம் இருப்பாங்களாட்டாக்குது. மேலே உட்காந்துக்கிறாங்க பாருங்க. வாழ்க்கை அனுபவிக்கிறது இதான் சொல்லி. ஆமாம். இப்போ நம்ம கொங்கண சித்தையினுடைய கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோமுங்க. இங்கே வந்தால் சில வித்தியாசமான அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இது ஒரு கிணறு, ஒரு பாறை குழிங்க. அது தண்ணி பெரும்பாலும் தண்ணி எப்பவுமே இருக்குது. இங்கே பக்கெட்டெல்லாம் வச்சுருக்குறாங்க, உருளை இருக்குதுங்க. நாமளும் கொஞ்சம் தண்ணி எடுத்து கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு
அவசரப்படாத. கீழே விட்டுருவீங்களேன்னு போடுதே ஒரு பக்கெட் தண்ணி மறுபடியும். கைகளெல்லாம் கழுவுங்க. சரி பத்து வா. பாருங்க, நம்ம ஆவலோட எதிர்பார்த்து நடந்து வந்த இடத்த பக்கத்தில் வந்துட்டோமுங்க. நம்மளுக்கு மேலே தெரியக்கூடிய இடம் தான் கொங்கண சித்தர் 800 ஆண்டுகள் இந்த இடத்துல வாழ்ந்ததாக சொல்லக்கூடிய இடமுங்க. அது அங்கே ஒரு பெரிய குகை ஒன்று இருக்குதுங்க. அந்த குகையிலையுமே மௌனமாக தியானம் பண்ணியிருக்காரு. பல்வேறு ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காரு. அவருடைய நினைவைத்தாங்க இந்த இடம் எல்லாமே பொன்னூதி மாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் வந்திருக்குதுங்க. இங்கே இருக்கக்கூடிய தனிமங்களையுமே மூலிகளையும் வச்சு தங்கங்களை உருவாக்கியிருக்கிறதா அவர் சொல்லப்படுதுங்க வரலாறுகள். அவர் வாழ்ந்த இடத்துல நாமளும் நடக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெருமைங்க. வாங்க மேலே போய் அவர் தியானம் பண்ண இடத்தையுமே அந்த பெருமைகளையும் பார்த்துட்டு உள்ளவாங்க. இப்போ பாரு, நம்ம பக்கத்துலேயே பானட் மக்காக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டித்தலை குரங்குகள் நிறையா இருக்குதுங்க. இதை நான் பார்த்து ரசிக்கிறதோடு நிறுத்திக்கணும். ஐயோ பசிக்குதே, அதுக்கு யார் சாப்பாடு போடுவா அப்படின்னு பரிதாபப்பட்டெல்லாம் நம்ம அதுக்கு சோறு போட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு தவறான பழக்கம் கூட. ஏன்னா அதுக்கு நாம் சோறு போட்டு பழக்கணும்னா அது வேட்டையாடக்கூடிய திறனை இழந்துருங்க. அப்புறம் நகர்ப்புறங்களுக்கு நம்மளுக்கே ஒரு சவாலாக உருவாயிரு. அதனால் அந்த காடலுக்குள்ளே இயற்கையாக அது என்ன உணவு தேடிட்டு இருக்குதோ அதை நம்ம விட்டுறோம். அப்படி தான் இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்த்து ரசிக்கிறதோடு நிறுத்திக்கணும் நாமங்க. நான் இருக்கிற பத்த பிடிக்கும். இதெல்லாம் வீடியோ எடுத்தோம் தான் நல்லா இருக்கு. இதுக்குதான் பாரு. அப்படி சரி, இன்னைக்கு கோக்குள்ளே இறங்க வேண்டியது. ஆமாம், இதுதான். அவங்க எங்கே மேலே இருந்தாங்க? அங்கே இன்னும் மேலேயா? அங்கே பாறைக்கு போயிட்டாங்க அவையோ. சரி, இப்போ போயிடு சாமி. சொல்லியிருக்கு. இப்போ நம்ம எந்த இடத்த பார்க்கணுன்னு தேடி வந்தோமோ அந்த இடத்துக்கே வந்தாச்சுங்க. இது ஒரு சின்ன பாறையினுடைய சந்து. இந்த சந்துக்குள்ளே உள்ளே போனோம்னா ஒரு பெரிய குகை. அப்படியே இறங்குறவாங்க. இதுதான் கொங்கண சித்தர் பார்த்து சரி, நீ அடுத்தது வள்ளியா ஒன்றும் ஆகாதுவா. உட்காந்துக்கலாங்களா? உட்காந்து இல்லை, திரும்பி செல்வி. அப்படியே கீழே காலை விடு. மண்டி போட்டுக்கல. மண்டி போட்டு காலை விடு கீழே. கீழே விடுக்க பாருதான். அப்படி கீழே விட இல்லை, தைரியம் இல்லை. வா, நான் நிற்கிறவா. கீழே அப்படியே மண்டி போட்டுக்கோ. அமைதியாக வாங்க சொல்லி உங்களுக்கு தியானம் பண்ணுறாங்க. சரி சரி. இங்கே இருக்கிற மூலிகை எல்லாம் எடுத்து இங்கே பொன் விராலி இருக்குங்க. அதே மாதிரி தங்க பஸ்ப மூலிகையும் நிறையா இருக்குது. எல்லா மூலிகையும் இருக்குது. அங்கே அடுப்பு கூட்டி மண்பானை வச்சு இந்த மூலிகை சாறுகள்லாம் ஊற்றி ஊதி ஊதி தங்கத்தை உருவாக்குறார். அதனால பொன்னூதி மாமலை. என்னங்க, பொண்ணை ஊதுனால பொன்னூதி மாமலை, ஊதியூருங்கிற பேர் வந்தது. அவ்வளோதாங்க. இந்த பயணம் அப்படிங்கிறது
இனிமையாக நிறைவேறுச்சுங்க. இன்றைக்கி வர்றபோது இந்த உத்தண்ட வேலாயுத சாமி திருக்கோயில் வந்து பூட்டப்பட்டிருந்ததுங்க. சரி, திரும்ப வர்றபோது கண்டிப்பாக திறந்திருக்கு, முருகப்பெருமானை தரிசித்து தான் போகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குன்னு நினச்சிட்டே வந்தோமுங்க. அதே மாதிரி இப்போ மதிய பொழுது 12 மணி ஆச்சுங்க. நட சாத்த போகிறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து முருகரையும் தரிசனம் பண்ணியாச்சுங்க. மேலேயும் போய் கொங்கணர் குகை, கொங்கணர் கோயில், அப்புறம் தம்புரான் செட்டி கோவில், இது எல்லாமே பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி நிறைவாக இருந்தது. நீங்களும் வாய்ப்பு கிடைக்கிற போது உங்கள் குடும்பத்தோடு வாங்க. ரொம்ப நன்றிங்க.